முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ள அன்பு தான் மறைச்சு வச்சிருந்த தாலியை எடுத்து ஆனந்தி கழுத்துல கட்டுறாரு. இதை எதிர்பார்க்காத ஆனந்தி அன்பு மேல கோவப்படுறாங்க. என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி உங்க பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நீங்க எனக்கு கொடுக்குற தண்டனையா இது? இந்த கல்யாணத்தை உங்க அம்மா எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்க சம்மதம் இல்லாம நம்ம எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நம்மள உங்க வீட்டுல அவங்க ஏத்துக்குவாங்களான்னு ஆனந்தி அன்புவை பார்த்து கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனந்தி, நம்ம கல்யாணத்தை என்னோட அம்மா ஏத்துக்குவாங்க, அதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்பு ஆனந்தியை சமாதானப்படுத்த, அந்த நேரம் அன்புவோட அம்மா அங்க வர்றாங்க. நீ எப்படிடா நான் உங்களை ஏத்துக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆனந்திட்ட வந்து திட்டுறாங்க. நீ என்னோட மயனை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து தாலி கட்ட வச்சுட்டேன்னு சொல்லி ஆனந்தியை பார்த்து திட்ட, எனக்கு சத்தியமா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி. முத்துக்கும் ஜெயந்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாங்க. என்ன துணை பொண்ணாவும் இவரை துணை மாப்பிள்ளையாவும் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இவர் என் கழுத்துல தாலி கட்டுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனந்தி அன்புவோட அம்மாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இங்க நடந்த திருட்டு கல்யாணத்துக்கு உனக்கு எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னா நீ உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி நீ கீழே வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆனந்தியை பார்த்து சொல்ல, ஆனந்தியும் அந்த தாலியை கலட்ட போறாங்க. அப்போ மகேஷ் அங்க வந்து தடுக்கிறாரு. அன்புக்கும் ஆனந்திக்கும் நடந்த கல்யாணம் நடந்ததுதான். இவங்க 2 பேரு தான் இனிமே ஜோடியா வாழ போறாங்க. இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனந்தி கழுத்துல தாலியை கலட்ட போகும்போது மகேஷ் அதை தடுக்கிறாரு. ஆனா ஆனந்தியோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனந்தி அப்பா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறாரு. அங்க இருந்து அன்புவையும் ஆனந்தியவும் ஆனந்தி அப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போக மகேஷ் எல்லாருமே அவங்க பின்னாடியே போறாங்க. தன்னோட மயன் கல்யாணத்தை தடுக்க முடியல, துளசிக்கும் அன்புக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க முடியலையேன்னு சொல்லிட்டு பார்வதியும் துளசியும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க.